ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாங்க ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாம். கிச்சன் கிளீனிங் விளாக் தான். ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலமையில் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்லாப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணியே ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு 3 months ஆச்சு. அதுக்கப்புறமாவும் இப்போ ஒரு 2 months ஆச்சு. ஸோ டோட்டலாக 5 monthஸில் நான் இந்த கையே வைக்கல. அவ்வளோ அந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா பாக்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணாமல், பாத்திரங்களும் வாஷ் பண்ணாமல் எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே இன்றைக்கி நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறமும் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் மறுபடியும் வந்து அழுக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போவே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி பாட்டில் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து டப்பாவில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரு பேப்பரில், அப்புறம் அதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டி வச்சுட்டு வெளியில் வந்து போட்டு வச்சுட்டேன். ஏன்னா வந்து சிங்கில் வச்சு என்னால் கழுவ முடியாது. வெளியில் போட்டுனா உட்காந்து கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சு நீட்டாக கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன். சிங்க்லேயே ரொம்ப நேரமாக நின்று என்னால் கழுவ முடியாது அப்படின்றதுனால காய் போட்டு வைக்கிற கூடை, அதுக்கப்புறமா சின்ன சின்ன கண்ணாடி பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நீட்டாக வந்து கழுவி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டே வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாத்தையும் நீட்டாக ஒரு இதில் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி மறுபடியும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்றா கழுவுறோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். நியூஸ் பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 months ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி மாற்றி விட்டுருவேன். ஏன்னா ஸ்லாப்பில் அப்படியே வச்சோன்னாலும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது அது வந்து டஸ்டெல்லாம் வந்து ஒட்டிடும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்லையுமே ஒரு மாதம்தான் இருக்கும். டஸ்டெல்லாம் மேலே வந்து அப்படியே தான் நிற்கும். ஸோ அதனால் அப்பப்போ நான் வந்து கையில் எடுக்கும்போது அந்த கிளாத் வச்சு நான் வந்து தொடச்சி விட்ருவேன். அதுக்கப்புறமா 3 months ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லாப்பையும் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரும் வந்து மாற்றி விட்டுருவேன். ஸோ நான் வந்து சீட் வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி, நியூஸ் பேப்பரே நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுனால இதையே வந்து நான் போட்டுக்கிட்டேன். பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணாததெல்லாம் மேலே வந்து எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணாததெல்லாம் வந்துட்டு கசகசன்னு எல்லாமே ஒட்டு மொத்தமாக வந்து கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. எது யூஸ் பண்ணுறோம், எது யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், அதே மாதிரி யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் வந்து அழுக்காகி கிடக்கு. அதை ஒரு டைம் வந்து நம்ம கழுவிட்டு வைக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு வேலையாக இருக்குது. அப்படின்றதுனால யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்து எடுத்து மேலே வந்து போட்டுட்டு யூஸ் பண்ணக்கூடியதை மட்டும் இப்போ நான் நீட்டாக க்ளீன் பண்ணி ஸ்லாப்பில் வந்து வச்சுருக்கேன். இப்போ பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு பாக்ஸ் எல்லாம் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கண்டெய்னரில் எல்லாத்துலேயுமேவும் 1 kg 1/2 kg இந்த மாதிரி டப்பா இருக்கிறதுனால அந்தந்த திங்ஸை வந்து அந்தந்த டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 kgலாம் பேக் சைடில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த சின்ன பாக்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிடுவேன். அப்போ எனக்கு எடுக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம பேக்லேருந்து எடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்க டப்பாவும் வந்து கீழே விழுகாது. பெருசு அந்த பக்கம் இந்த பக்கம்னு வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு எடுக்கும்போது அவசரத்தில் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டாக்குள்ளே கைவிட்ட மாதிரி எல்லா டப்பாவும் வந்து கீழே விழுந்துரும், இல்லைனா சைடில் தள்ளி தள்ளி போயிடும். அதனால் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாக வந்து வச்சுருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலை. ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஹஸ்பண்ட்டை. அதனால் வந்துட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் ஒரு 2-3 பாக்ஸ் வந்து சும்மா தான் கிடக்கு. டொமேட்டோ போட்டு வைக்கிறது, தேங்காய் போட்டு வைக்கிற பாக்ஸ் எல்லாம். ஸோ இருக்கிறதுல மட்டும் காயெல்லாம் போட்டு வச்சுட்டு ஒரு சைடாக வந்து வச்சாச்சு. சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறது, அரிசி போட்டு வைக்கிற வாளியெல்லாம் அடியில் வந்து தள்ளி விட்டேன். ஸோ இப்போ ஸ்லாப் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதான். அடுத்து வந்துட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விம்ஜெல் வச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்க்ரப் வச்சு நீட்டாக வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். அந்த டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசு பிசுன்னு அப்படியே தான் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்து கிச்சனே க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். ஒரு சைடு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அதுவும் எனக்கு இந்த மாதிரி டஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாத்திரம்லாம் வந்துட்டு அந்த டப்பாலாம் யூஸ் பண்ணுறதுக்கே பெருசாக விருப்பம் இருக்காது. அதனால் வந்துட்டு அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுருவேன். டைல்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சிட்டேன். அப்போ தான் அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தை வச்சு ஈரத்துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்பப்போ நம்ம சமைக்கும்போது கையோடு அந்த எண்ணெய் தெறிக்கிற அந்த பிசு பிசுப்பெல்லாம் தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டிஷ்யூ வச்சு கூட தொடச்சிக்கலாம், இல்லை ஒரு துணி வச்சு கூட தொடச்சிட்டோம் அப்படின்னா பெருசாக வந்து நமக்கு கரை பிடிக்காமல் இருக்கும்.
எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து அம்மா அன்றைக்கி வந்து அதிரசம் மாவு வந்து கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ அதை வந்து அப்படியே போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அதையும் வந்து போட்டு எடுத்துட்டேன். எல்லா மாவையுமே வச்சு போட முடியல, அதனால கொஞ்சமாக வந்து போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க மாவு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். நம்ம தேவைப்படும் போது போட்டுக்கலாம், சூடாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வந்து ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். ஸோ நான் இப்படி தான் கிச்சனை வந்து டீப் க்ளீன் வந்து பண்ணி முடிச்சாச்சு ஒரு வழியாக. இப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.